இப்போ நான் இருக்கிற கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தமான கோயில் இது. இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணத்தால் மூலவரை மூடியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு சிவலிங்கங்கள் ஒவ்வொரு பிரகாரத்துலேயும் இதே மாதிரியே 4 பிரகாரத்துலேயும் சிவலிங்கங்கள் இருக்குது. அதை சேவித்தால் நமக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அடுத்து சொல்ல பாருங்க. உங்களுக்கு பார்த்துக்க விட்டுருங்க. இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து மாமரம். நல்லா மாமரத்தை பார்த்துங்க. இதில் மாங்காய் இருக்குது. அது எனக்கு கை ஷேக்னால எனக்கு காமிக்க முடியல. தனியாக எடுத்துருக்கேன், அதை காமிக்கிற பாருங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய மாமரத்தை சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கிளையில் உள்ள மாங்காய்கள் பார்த்திங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் மாங்காய்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஐதீகத்தை போட்டிருக்காங்க. நான் அப்படியே படித்து காமிக்கிறவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எதுக்காக இந்த கோயில் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸ்தல விருட்சம் மாமரம். காமாட்சம்மன் தவம் செய்த இடம் இது. கல்யாணம் செய்த புண்ணிய இடம் அந்த மரத்தை கீழே. மாமரத்தின் வயது 3500 வருடங்களுக்கு மேற்பட்டது. அதோடு இல்லாமல் 4 கிளைகளில் 4 விதமான ருசியும் உருவமும் உள்ள மாங்கனிகளை கொடுக்கின்றன. ஏக்கம் ப்ளஸ் ஆமரம் ஏகாமரம் ஒரே மரம் என்று பெயர். சிறப்பு எதுக்குனாக்க கோயிலுக்கு தான் தெய்வீக தன்மை கொண்ட நாடு இது. ஒவ்வொரு கோபுரமும் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, எப்படி செதுக்கியிருக்காங்க, தூணில் வந்து எப்படி கைப்பிடி வச்சுருக்காங்க பாருங்க. இதில் முக்கியம் என்னன்னாக்க ஆதிசங்கர பகவத் முதல் உட்காந்துருக்காரு பாருங்க. இதுதான் முக்கியம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அவர் தியானம் பண்ணுறாரு பாருங்க. இது வச்சுருக்காரா, உட்காந்துருக்காரா, இதுதான் விசேஷமானது. அதே மாதிரி அவர் வந்து வேறு மாதிரி நின்ற கோலத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மாதிரியான தியானம் பண்ணுறார். அதையும் காமிக்கிறாங்க. இதே பாருங்கள். இதான் இந்த கோயில் விசேஷமானது இல்லையா. இந்த ஏகாம்பரேஸ்வரருக்கு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கேட்டுங்க. அதாவது பார்வதி தேவி வந்து இந்த மாமரத்துக்கு கீழே அமர்ந்து சிவனை துதி செய்து சிவனை திருமணம் செய்து கொள்கின்றாள். அந்த மாமரத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த யுகத்திற்கும் தெரியாது. அதோடைய அடி விருட்சம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வெள்ளியால் மேலே பூன் போட்டு அதை கவசத்தை போட்டு அழகாக ஒரு ஞாபகத்தை வச்சுருக்காங்க. இதை தரிசிச்சுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு அவசியம் திருமணம் நிகழும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது சத்தியம். ஆனால் உங்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும். ஏகாம்பரேஸ்வரை வேண்டிக் கொள்வோம். ஓகே, சகல சௌபாக்கியங்களும் அடைவோம் இந்த நன்னாளிலிருந்து அப்படிங்கிற பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை துவக்குவோம்.